கண்ணகி கற்புள்ளவ தானங்க? என்னங்க சந்தேகம் இருக்கா? சொல்றாங்க கண்ணகி கற்புள்ளவர், நாங்க அதுல இல்லீங்கள. தெய்வம் தொழால் கொழுநன் தொழுதெழுவால் பெய்யன பெய்யும் மழை. படிச்சிருக்கீங்களா? தெய்வம் தொழால் கொழுநன் தொழுதெழுவால் பெய்யன பெய்யும் மழை. உலகத்தில் உள்ள தெய்வங்களையே தொழாமல் கணவனையே தெய்வமாக தொழுது வருகிற ஒரு கற்புள்ள மங்கை பெய் மழைனா அப்படி பெய்யும். படிச்சிருக்கீங்களா? இது நம்ம ஊரு கதை சொன்னான். ரைட். இவ கற்புள்ளவ முதல்ல மாதவியை எரிச்சிருக்கணும். மதுரை என்ன மயிருக்கு வந்து எரிச்சா? மாதவியில எரிச்சிருக்கணும். லாஜிக்கல் டிமாண்ட். இதெல்லாம் தற்காலத்தின் தேவைகள், ஆராய்ச்சியாளர்களுடைய அறிவுபூர்வமான வாதங்கள். இவ என்ன பண்ணிருக்கணும்? மாதவி எரிச்சிருந்தா தேவடியாலே இல்லாம ஆயிருக்கலாம். அப்படி அன்னைக்கு மாதவி எரிச்சிருந்தானா நம்மளுக்கு இன்னைக்கு ஒரு சீஃப் மினிஸ்டர் வந்திருக்க மாட்டான். செய்யாமுட்டா ஊத்துல கேட்டு போயிட்டோம், ஆத்துல உட்காந்து கத்துறோம். சரி, லீவ் இட். அப்போ இந்த கண்ணகி என்ன பண்ணிருக்கணும்? மாதவியை எரிச்சிருக்கணும். அல்லனா கோவலனை எரிச்சிருந்தா எவனு வப்பாட்டி வைக்காம இருப்பான். இவ என்ன மயிருக்கு வந்து மதுரையை எரிச்சா? சரி, மதுரையை எரிக்கும் போது என்ன சொல்லி எரிக்கிறான்னா, அந்தனர் ஆவின் ஆக்கள் அந்தனர்கள் அல்லாதோர் அனைவரையும் எரிச்சிடுங்கிறான். ஐயரையும் பசுமாட்டி விட்டு எரிங்கிறா. டேய், எங்கயோ இதுல கோளாடுறான், எங்கயோ இதுல கோளாடுறா, நிறுத்துறா, கதையை நிறுத்துறான்னு உடனே நான் அதுல ரிசர்ச்சுக்கு போயிட்டேன். அப்புறம் தான் தெரிஞ்சு இது ஒரு குருடா. அப்ப எங்க ஊர்ல இவன் நெருப்பு அணைக்கும் போது கொழுநன் தொழுதெழுவால் தெய்வம் தொழால் கொழுநன் தொழுதெழுவால் பெய்யன பெய்யும் மழை. கணவனையே தெய்வமாக கொண்டு வேறு தெய்வங்களை தொழாத ஒரு பொம்பளை கூட இல்லையா? இவன் நெருப்பு பிடிக்கணும்னா உடனே எங்க ஊர்ல இருந்து 2 பொம்பளை டாய் அடி, உடனே மழைன்னு டக்குன்னு ஃபயர் இன்ஜின் மாதிரி அடிச்சிருக்கணும்ல. புரியுதா நான் சொல்றது? அப்ப எங்க ஊர்ல 50 பேர் சோரம் போனவங்க இவன் ஒருத்திதான் யோக்கியண்டா அந்த ஊர்ல பாண்டிய நாடு பரத்தியர் நாடு மாதிரி காமிச்சு போட்டான் பைத்தியக்காரன். ஒரு கண்ணகியை காமிச்சு மற்றவங்களை பூரா வேசிகள் தாசிகள் ஆக்கி போட்டான், கற்பில்லாதவளாக்கி போட்டான். இந்த கதையை காலங்காலமா நம்மளும் படிச்சுக்கிட்டு இருந்திருக்கோம். யார? எங்க மூதாதையர்கள், என் பாட்டி, என் அம்மத்தா, எங்க அப்பத்தா எல்லாம் வேசிகள். இந்த முண்டதான் பெரிய செருப்பு கழட்டி ஆடுறாங்க. கண்ணகி மாத்திரம் கற்புள்ளவள்னா அவன் நெருப்பு பிடிக்க சொன்னா எங்க பாட்டி பூட்டி எல்லாம் என்ன பண்ணி இருக்கணும் அந்த காலத்துல? பெய் மழைன்னு பெய்ய வச்சிருந்திருப்பாங்க. அப்போ கண்ணகி மட்டும் ஊர் பூரா நெருப்பெறியும் போது எந்த பொம்பளையும் கம்முட்டு இருந்து அம்முட்டு எரிஞ்சு போச்சுன்னா என்ன அர்த்தம்? அம்முட்டு பொம்பளையும் கொழுநன் தொழாதவள், தெய்வம் தொழுதவள், கற்பில்லாதவள். அப்படித்தானே தீர்ப்பாகுது. செருப்ப கழட்டி கண்ணகி இனிமேல் அடிப்பட்டு, இனிமேல கண்ணகி கதை சொன்னா செருப்ப கழட்டி அடிப்பேன். அது எங்கள் முன்னோர்களுக்கான இழிவு. எங்களுடைய தாய் தந்தையர்கள், எங்களுடைய மூதாதையர்களை இழிவுபடுத்த ஏற்படுத்தப்பட்ட பார்ப்பனர்களின் ஒரு காவியம் தான் அது. இது உண்மை காவியம் அல்லன்னு முழிச்சோம்.